எல்லோரும் ஓட்டு போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் போடவே இல்லை. 7:00 ஓட்டு போடணுன்றதுக்காக தான் ஏர்லி மார்னிங்காகவே எந்திரிச்சு குக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்புனோம். அங்கே போய் பார்த்தா பயங்கர ரஷ். அங்கே நாங்கள் வெயிட் பண்ணி 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி ஓட்டு போடுற மாதிரி அவ்வளோ க்ரௌடு. ஸோ லேட் பண்ணிட்டோம்னா இந்த 1 டே மிஸ் ஆகிடும். எப்போவுமே ஓட் போடாமல் இருந்ததே கிடையாது. இந்த டைம் ஓட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ திருச்சி டு கும்பகோணம் சுவாமி மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது அந்த ஸ்பாட் தான். உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் கீழே அம்மனை தரிசிச்சுட்டு மேலே வந்து சுவாமி மலையை பார்க்குறதுக்கு முருகனை பார்க்க மேலே வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் பலிபீடம், அதுக்கப்புறம் நந்தி இருக்கும். இங்கே வந்து யானை இருந்தது. எங்களோட குலதெய்வம் கோயில் அங்கேயும் இதே தான் இருக்கும். நந்தி, அதுக்கப்புறமேட்டுக்கு யானை தான் இருக்கும். இது எதை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அயோத்தியில் இப்போ புதுசாக ராமர் கோயில் திறந்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரியே தான் இருந்தது இந்த முருகர். அவ்வளோ அழகு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் சுற்றி புறாவெல்லாம் பறந்து போயிட்டுருக்கோம். பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஓடி போய். ஒன்று கூட கையில் மாட்டல. அவ்வளோ புறா இருந்தது. பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் நார்மலாக புறா இருக்கிறத விட கொஞ்சம் குண்டாக இருந்தது புறாலாம். அதை பார்த்துட்டு நானே ஹஸ்பண்டும் நிறைய தீனி சாப்பிடும் போல் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். கீழே கொஞ்ச நேரம் சிட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது தான் இந்த கிளாஸ்குள்ளே இருக்க பிக்சரை கவனித்தோம். உள்ளே ஃபுல்லாகவே வுட்டில் வந்து செட்டிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. நல்லா இருந்தது. அதாவது கோயிலை சுற்றி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மேலே போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு கீழே வரும்போது தான் தெரிஞ்சது கோயிலோட ஃபுல் வியூவும் தத்ரூபமாக அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸில் ஸ்டிப் பண்ணிருந்துச்சு. சுவாமி மலை போனால் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருந்தது. என்னால் சரியாக அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் இருட்டாக இருந்தது உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால் அந்தளவுக்கு ரஷ்ஷும் இல்லை. எலெக்ஷன்றதுனால கொஞ்சம் தான் கும்பல் இருந்தது. நாங்கள் போன டைமும் நட சாத்துற டைம். ஆஃப்டர்நூன் கும்பேஸ்வரரை பார்த்துட்டு கிளம்பிடலான்ட்டு இருந்தோம். பட் நட 1:00 சாத்திட்டதுனால இது என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கான்ட்ராக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கும்பகோணத்தில். அந்த ஆஃபீஸ் தான் இது. ஸோ அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 கிட்டலாம் கிளம்பி 4:30க்குள்ளாரெல்லாம் கும்பேஸ்வரரை பார்க்குறதுக்காண்டி வந்துட்டோம். பசங்களுக்கு பசிக்குமேன்றதுக்காக பிஸ்கட்ஸ்லாம் வாங்கிட்டு காரில் வச்சுருந்தோம். இங்கே எங்கேருந்து தான் இந்த குட்டி நாய்க்குட்டி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு கண் வேறு அதுக்கு சரியாக தெரியல. இந்த பிஸ்கட்லாம் எடுத்து போடவும் பாப்பா கோச்சிக்கிட்டு நின்றுட்டுருந்தா. ஸோ கொஞ்சம் நேரம் காரில் ஏறி பயங்கரமாக காரை போட்டு உள்ளுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தொல்லை தாங்க முடியாமல் அப்பப்போ வெளியில் போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர்றது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதுன்னு ஒரு 2-3 டைம்ஸ் வெளியில் போயிட்டு வந்தாங்க. இவங்கள இன்றைக்கும் டேக் கேர் பண்ணது நான் தான். யூஸ்வலாக நானே தான் பார்ப்பேன் வீட்டில். பட் ஊருக்கு வந்து இன்றைக்கி வெளியில் வந்தோம். எங்கே போனாலும் நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். கோயிலுக்கு எப்போவுமே வந்தால் என்ன சாமி இருக்கோ அந்த சாமிக்கு மட்டும் பூ வாங்க மாட்டோம். அம்பாளும் சிவன் இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்குமே பூ வாங்கிட்டு தான் வருவோம். 2 பேரும் குடுன்னு ஓடிட்டாங்க. இவங்கள வீடியோ எடுத்துகிட்டு வேகமாக நடந்து வர்றதுக்குள்ளே எனக்கு டயர்டாகிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எங்களோடது வந்து லவ் மேரேஜ். அதனால் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரொம்ப நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி ஆலய தரிசனம் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. எப்போவுமே பக்கத்துலலாம் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து லாங் ட்ரைவ் காரில் போனது கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்தாலும், பட் இந்த ஒரு அழகான தருணம் நல்ல மூமெண்ட் அமைஞ்ச ஒரு டேவாக மாறிடுச்சு. இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதை விட ஷேர் பண்ணுறது இன்னும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஷேரிங். பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த அளவுக்கு வியூ பண்ணி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல பெரிய சிவலிங்கம், தரையோடு ஒட்டி எழுந்த ஒரு சிவலிங்கம். அதுதான் கும்பேஸ்வரர். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் தெரியல.
நான் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ வெளியில் வந்துட்டு இந்த சுவாமி மலையில் இருந்த மாதிரியே இங்கே ஒரு கிளாஸ்க்குள்ளே இங்கே ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருந்தாங்க வுட்டில். இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா குளம், அதை சுற்றி நிறைய கோயில்கள். அதாவது கும்பகோணம்னா கோயில்கள் நிறைந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹஸ்பண்ட் காரில் வரும்போது சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். யானைக்கிட்ட போயிட்டு பைசா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வந்தோம். எப்போவுமே யானை இருக்குதுன்னு தெரிஞ்சாவே இல்லை சந்நிதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போவோம். பட் இந்த டைம் கிடைக்கல. கும்பகோணத்தில் தேங்காவே கிடைக்கல அர்ச்சனை பண்ணுறதுக்கு. இதுதான் பெரிய ஹைலைட்டு. அங்கே ஈவினிங் ஒரு 500 வச்சுக்கிட்டு தேங்காய்க்காண்டி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. தத்து கொடுத்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ இது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் பிக்சர்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி நேராக இது தஞ்சாவூரில் இந்த பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் இருக்கார். இது ஸ்பாட் சரியாக தெரியல. இந்த கோயிலுக்கு தம்பி 2.5 வயசு இருக்கும்போது இந்த பெருமாள் கிட்ட தான் தத்து கொடுத்துருந்தோம். அங்கே தான் போயிருந்தோம். அன்றைக்கி ஒரே ஒரு குட்டி பையன், நான், என் ஹஸ்பண்ட், இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பா. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு அழகான தருணத்தை பதிச்சிட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல. ஸோ கூடவே அன்றைக்கி தத்து கொடுத்த அன்றைக்கி இன்னொரு புத்தகம் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை, சொந்த அத்தை. அவங்க வீட்டுக்கு தான் அன்றைக்கி தத்து கொடுத்த அன்றைக்கும் போயிருந்தோம். இன்றைக்கும் அதே மூமெண்ட். தத்து கொடுத்துட்டு மறுபடியும் அவங்கள பார்க்குறதுக்காண்டி வீட்டுக்கு போயிருந்தோம். பார்த்துட்டு இது தத்து கொடுத்த அன்றைக்கி எடுத்த பிக்சர் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இது கூடயே மேட்ச் பண்ணிட்டேன். அன்றைக்கி எடுத்த பிக்சர் தான் இது. உள்ளுக்குள்ளே எப்போவுமே ஊஞ்சல் இருக்கும். அதாவது நாங்கள் தத்து கொடுத்தவங்களோட அத்தை இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஊஞ்சல் ஆடினா பிடிக்கும். பசங்கள்லாம் சென்னை அமெரிக்கான்னு இருக்கிறதுனால இவங்களோட பிக்சர்ஸ் நிறைய வீட்டில் இருக்கும். அந்த மூமெண்ட்டை பார்த்தே அவங்க மனநிறைவாக ஆகிடுவாங்க எப்போவுமே. ஸோ காரில் உட்காந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பிக்சர்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் 9:30 கிட்ட வீட்டுக்கு வந்துட்டோம். ஆன்மீக பயணம் அழகான பயணமாக மனதுக்கு நிறைவாக அமைஞ்சிருச்சு.